भास्कर मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே துளசி துளசி நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல உள்ள வாமா உள்ள வந்து கொஞ்சம் மோராது குடி எங்க அப்பா இறந்து போனப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லைங்க அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்கிறதுனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது இல்லையா ஆனா எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருக்கு அப்பா என்னெல்லாம் பேசினாரோ என்ன பாட்டெல்லாம் பாடினாரோ என்ன கதையெல்லாம் சொன்னாரோ என் கூட எப்படி எல்லாம் விளையாடினாரோ எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்பா என்ன மோர் குடிக்க வைக்கணும்னாலும் பால் குடிக்க வைக்கணும்னாலும் என் கூட கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு தான் குடிக்க வைப்பாரு எங்க இருக்கு துளசி எங்க இருக்கடா என் செல்லம்னு என்ன ரொம்ப கொஞ்சிதான் எனக்கு ஊட்டுவாரு என்னங்க இது காபியை குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க என்னமோ யோசனை ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க இங்க அங்க துளசி ரெண்டு பேரும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நான் யாருக்கு ஆறுதல் சொல்றது
பாவம் துளசி காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம உட்காந்துருக்கா. வாங்க, அவளை சமாதானப்படுத்தி தைரியம் சொல்லுங்க. இப்ப நான் எங்கிருந்து வரேன்னு உனக்கு தெரியுமா? உங்க அப்பாவை பார்த்துட்டு தான் வரேன். உங்க அப்பா உன்னை பத்தி எப்படிலாம் விசாரிச்சார் தெரியுமா? என் துளசி எப்படி இருக்கா, வேளா வேலைக்கு சாப்பிடுறாளா, சரியா அலங்காரம் பண்ணிக்கிறாளா, ராத்திரி தூக்கத்துல அப்பா அப்பான்னு புலம்புறாளா? அவ்வளவு நேரமும் உன்னை பத்தி விசாரிச்சானே தவிர என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் உங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்கிற உண்மையை என்னாலே ஜீரணிச்சுக்க முடியல. பாவம், நீ சின்ன பொண்ணு. அன்னைக்கு நான் நம்ம ஊருக்கு வந்துடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நான் வந்திருந்தா உங்க அப்பா போயிருக்க மாட்டான். என்ன சாரதா, கோவிலுக்காகவே உங்க அப்பா தன் உயிரையா அர்ப்பணிச்சான். அவனோட ஆத்மா சாந்தி அடையணும்னா கண்டிப்பா கோவில் கதவை திறந்தே ஆகணும். மணி 9 போகுது, இன்னும் பெரிய ஐயா வரவே இல்லையே. கவலையே படாதீங்க, நமக்கு தான் தெரியும்ல. 9 மணிக்கு முன்னாடியே வரமாட்டாரு, பின்னாடியே வரமாட்டாரு. சரியான நேரத்துக்கு வந்துருவாரு. அதோ நரசிம்மையா வந்துட்டாரு. அவர் வந்துட்டாருன்னா நேரம் சரியா 9ன்னு அர்த்தம். அம்மாடி வாம்மா. இங்க நாம எல்லாரும் எதுக்காக ஒன்னா கூடியிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அம்மனை மறுபடியும் கோவிலுக்குள்ள அழைச்சா வர மறுக்கிறா. அதுவும் இல்லாம ஒரு துஷ்ட சக்தி குறுக்க நிக்குதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த தடை எல்லாத்தையும் உடைக்கணும். அம்மனை நம்ம வசப்படுத்துறதுக்காக இந்த தேவப்பிரசனம் சொல்ற பண்டிதர்களை எல்லாம் வரவழைச்சிருக்கேன். நமக்கு சரியான பதில் கிடைக்கும்னு நாம எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஐயா, எங்க ஊர் மக்கள் சார்பா நான் உங்களை பணிவோட கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த ஊர் கோவிலை எப்ப திறக்கலாம்? அம்மனை நம்ம வசப்படுத்துறதுக்காக இந்த தேவப்பிரசனம் சொல்ற பண்டிதர்களை எல்லாம் வரவழைச்சிருக்கேன். நமக்கு சரியான பதில் கிடைக்கும்னு நாம எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஐயா, எங்க ஊர் மக்கள் சார்பா நான் உங்களை பணிவோட கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த ஊர் கோவிலை எப்ப திறக்கலாம்?
ஐயா நாங்க பண்டிதர்கள் மட்டும்தான். ஆகம சாஸ்திரத்தையும் ஜோதிடத்தையும் முறையா கத்துக்கிட்டு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஆனா நீங்க அம்மனோட பரிபூர்ண அருள் பெற்ற மிகப்பெரிய பண்டிதர். உங்களுக்கு யோசனை சொல்ற அருகதை எங்களுக்கு இல்லவே இல்லை. முகே முகே சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உள்ள திறமை கண்டிப்பா இருக்கும். உங்களால சொல்ல முடியும். அப்புறம் ஏன் இப்படி தயங்குறீங்க? தயக்கம் இல்லையா, இது எங்க இயலாம. நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதில்ல எங்களுக்கு பரிகாரம் சொல்ல தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது இதுதான்யா. எங்களை மன்னிச்சிருங்க. சரி, என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றேன். யாகம் நடத்தினா கோயிலை திறக்கிறதுக்கான வழி பிறக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. அது சரியா இல்லையாங்கிறத சாஸ்திரங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. அது சரியா இருந்தா நல்ல ஒரு முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க. ம், சரிங்க ஐயா. ஐயா, ம், குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுங்களா? இல்லம்மா வேண்டாம். ம். ஐயா ம், சாஸ்திரத்துல அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சரிங்க ஐயா. ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் எங்களை சொல்ல வைக்கிறீங்க. உங்க யோசனை சாஸ்திரங்களுக்கு உட்பட்டதுதான். 12 நாள் சண்டி யாகம் செஞ்சோம்னா கோவில் கதவுகளை திறக்கலாங்கிறது ஐதீகம். இது சாஸ்திரத்திலையும் இருக்கு. வர தசமி திதி அன்னைக்கு யாகம் செய்யறதுக்கு ரொம்ப அருமையான முகூர்த்தம் ஒண்ணு இருக்கு. சுபம். 12 வருஷமா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நல்ல நேரம் வரப்போகுது. ஊர் தலைவரை நீங்க என்ன சொல்றீங்க? சரிதாங்க ஐயா. யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவில் கதவை என்னைக்கு திறக்கலாம்னு நான் சொல்றேன். சரிங்க ஐயா. நான் புறப்படுறேன். ம். அப்ப நான் புறப்படுறேன். சரிங்க ஐயா. போயிட்டு வாங்க. என்னங்கடா கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர் கோயில் கதவை திறந்து எல்லாருக்கும் விருந்து வைக்க போறீங்களா என்ன? நம்ம பெரிய ஐயா அதை விட நல்ல விஷயத்த சொன்னாரு. அருள்வாக்கு சொல்றவங்கள வரவழைச்சாரு. அங்க தெய்வமே இல்ல. அப்படி இருக்கும் போது அந்த கோயில்ல அருள்வாக்கு எப்படி? நாங்கெல்லாம் பெரிய ஐயா சொல்றதை கேட்டு நடக்கிறதுனாலதான் சந்தோஷமா இருக்கோம். நீ மட்டும் ஏன் தப்பான பாதையிலே போற? எல்லாரும் போற பாதையில போறதுக்கு எனக்கு விருப்பம் இருந்ததில்ல. இந்த கிராமம் என்னைக்குமே நல்லாவே இருக்க கூடாது. அப்பப்ப பஞ்சம் வரணும். நானும் அந்த பஞ்சம் மாதிரி தான். வெறும் மழை மட்டும் வரக்கூடாது. புயலும் வெள்ளமும் மட்டும்தான் வரணும். நான் வெள்ளம் மாதிரியானவன்.
எப்பவும் பௌர்ணமி மாதிரியே இருந்தா என்னடா சந்தோஷம் இருக்கு? நான் அந்த கிரகணத்தை போல. அது சரி, உங்க பெரிய ஐயா என்ன சொன்னாரு? 11 நாள் யாகம் நடத்தி கோயிலை திறக்க முடிவு பண்ணிருக்கோம். கோயில் கதவை திறக்க போறீங்களா? அது அலிபாபா கதையில வர்ற குஹ கதவு இல்லடா. இந்த நாகராஜனோட கட்டுக்குள்ள அடங்கி இருக்குடா. இவரெல்லாம் மாறவே மாட்டாரு. நாம கிளம்பலாம். இவர்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அரிசியில நெல்ல கலந்த மாதிரி. வாங்க போலாம். போங்கடா போங்க. எனக்கு வாய்ப்பேச்சு நான் பிடிக்காது. செயல்ல காட்டுறதுதான் பிடிக்கும். நான் நெல்லு மாதிரிடா, நெல்லு மாதிரியே தான். 11 வருஷமா அமைதியா இருந்த என்னோட இந்த வாழ்க்கையில மறுபடியும் புயலாட்டம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கீங்க. சிங்கத்தோட தூக்கம் கலைஞ்சிருச்சு. விட மாட்டேன். கோயிலை திறக்க விட மாட்டேன். அந்த கோயில் கதவுகளை நான் திறக்க விட மாட்டேன். அந்த சிங்கத்தை வேட்டையாடுவேன், வேட்டையாடுவேன். நாளைக்கு காலையில தொடங்குண்டா உண்மையான கதை. சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன். செஞ்சு காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன். ஏமா இன்னும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலையா? இல்லம்மா. இன்னைக்கு டிவில அஜய் ஐயா ப்ரோக்ராம் வரும்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்லையே. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் பிரபல ஆட் டைரக்டர் அஜய் சாரோட இன்டர்வியூவை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னு நாம பார்க்கலாம். வணக்கம். அது அஜய் ஐயா வந்துட்டாரு. என்ன ஒண்ணு இவ? வெல்கம் சார். தேங்க் யூ. சார், ஒரு ஆக்ட் ஃபிலிம் டைரக்டரா இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்கீங்க. இந்த லிவ் அண்ட் லெட் லிவ் கான்செப்ட்ல ஹியூமனிட்டிய பத்தி நீங்க உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? அம்மா அங்க பாருங்களேன். ஐம் ரியலி சாரி. சஜஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. என்னோட ப்ரொஃபஷன்ல ஒரு ஆட் டைரக்டரா இருக்கிறது என்னோட பேஷன். அந்த பேஷன் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. என்னோட ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்றதுக்காகவும் என்னை நம்பின ப்ரொடியூசர்ஸ் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காகவும் என் டியூட்டியை நான் பார்க்கறேன். நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். யார் எந்த வேலை செஞ்சாலும் செய்யற வேலையில சின்சியாரிட்டியா இருக்கிறது மட்டும் இல்லாம ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அது யார் மனசையும் புண்படுத்தாத விதத்துல செய்யணும். அதுதான் ஹியூமனிட்டி. சார், மனிதாபிமானம்னா உங்க பார்வையில இதுதானா? இந்த தத்துவங்கள் போதனைகள் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. மனுஷனா மதிக்கிறது மட்டும்தான் அல்டிமேட் ஹியூமனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்துல எல்லாருக்கும் காமனா வரக்கூடியது ஒரே ஒரு பிரச்சனை தான். அது வெல்த்தாலையும் இருக்கலாம், இல்ல ஹெல்த்தாலையும் இருக்கலாம், வேற ஏதாவது கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மனிதாபிமானத்துக்கு சரியான உதாரணம் மதர் தெரசா. நோயாளிகளுக்கெல்லாம் அவங்க காட்டின அன்பு, பரிவு, அளவு கடந்த பாசம், கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யறது, அப்படி முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்க தோள் தட்டி உங்களோட கஷ்டங்களை நான் பகிர்ந்துக்கிறேன்னு தைரியப்படுத்துறதா மனிதாபிமானம். அதான் லிவ் அண்ட் லெட் லிவ்ங்கிற வார்த்தை கூட அர்த்தம். எனி கமெண்ட்ஸ்? உங்கள யார் வேணாலும் உங்க அபிப்பிராயத்தை சொல்லலாம். நான் சொல்றேன்.
ஹியூமனிட்டியை பத்தி எல்லாம் பேசுறீங்களே, அந்த ஹியூமனிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மனிதாபிமானத்தை பத்தி பேசுற அருகதை உங்களுக்கு கிடையாது. அத நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் ஒரு மாடல் ஆகணும்னு அன்னைக்கு உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணப்போ நீங்க என்ன சொன்னீங்க? என்ன இன்சல்ட். அட அம்மா, யாருமா அந்த பொண்ணு? அஜய் ஐயா பத்தி அப்படி பேசிட்டு இருக்கா. சரி விடுமா. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அங்க இருக்கிற கேமராவை ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ 1 செகண்ட். ஜஸ்ட் அ மினிட். அந்த பொண்ணு யாரு? அவளுக்கு எவ்வளவு திமிரு! அவளை ஒரு வழி பண்ணணும். ஹலோ